சரி, இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் வந்து தோராயமா ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கிற மாணவர் மாணவி யாராவது வர முடியும் உங்களுக்கு? விஸ்வா வரீங்களா? ஆசிரியர் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒரு உலகத்தை உறுதிப்பா. சோ இதுல இருக்கிற படங்களை வந்து இவர் வந்து வெளியே எடுத்தாரு. அந்த படங்கள் என்னென்ன குறிக்கின்றது என்பதை வந்து நீங்க ஊகித்தறிந்து சொல்லுங்க. முதல் படம். ஓகே, முதல் படம் எதனை குறிக்கின்றது? திருவிழா. மூன்றாவது படம் கோயில். கோயிலா? நல்லா பாருங்க. திருவிழா. சொன்னீங்க திருவிழா. நான்காவது படம் ரதம். திருவிழா. சரி, இந்த 4 படங்களும் வந்து எதனை குறிக்கின்றது? விஸ்வாக்கார் சரியா நினைச்சீங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போற தலைப்பு அதற்கு முன்னாடி ஆசிரியர் வந்து ஒரு காணொலி காண்பிப்பேன். அந்த காணொலி வந்து எதனை குறிக்கின்றது? அந்த காணொலியில மக்கள் திருவிழான்னு சொன்னீங்க. இப்ப அந்த திருவிழா சார்ந்த ஒரு காணொலி காண்பிப்பேன். அதுல இருக்கிற மக்கள் வந்து இங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க எல்லாருமே. ஓகே, சரி. அந்த அது என்ன நடக்குதாங்க? உள்ள மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நீங்க திருவிழாக்கு போனீங்கன்னா அந்த திருவிழால வந்து என்ன நடக்கும்? என்ன ஊர்வலம் நடக்கும்? அந்த ரத ஊர்வலம் வந்து எங்க இருந்து கிளம்பும்? இறுதியா வந்து அப்ப அதுல வந்து பல்வேறு என்ன விஷயங்கள் நடக்கும்? என்ன நடக்கும்? பல்வேறு தடைகள் நடக்கலாம். என்ன நடக்கலாம்? தடைகள் மழை பெய்யா, ஜெயம் அவள வேற அந்த ஒயர் மாட்டிக்கும். இந்த மாதிரி தடைகள் இருக்கிறப்ப வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். என்ன இது கோயம்படுத்தி என்ன பேசலாம்? இந்த மாதிரி பல்வேறு தடைகளை கடக்கும் போது ஆனா மக்களுடைய உணர்வு என்ன இருக்கு? எப்படி இருக்கு? கோயில போய் சேரணும். சந்தோஷத்தை இழக்கிறாங்களா? இழக்கிறாங்களா? ஒரு நொடி போலதாவது திருவிழாவுக்கு போனாலே நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதே மாதிரிதான் என்ன நமக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கும். யாரும் சொன்னீங்க? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும். கரெக்டா சொன்னாங்க. தேசா கை தருங்க. வாழ்க்கையை வந்து பல்வேறு தடைகள் கடந்தாலும் ரதம் போறதுல அந்த திருவிழாக்களை பல்வேறு தடைகள் கடந்தாலும் நம்ம என்னைக்குமே வந்து நம்மளுடைய என்னது மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய சொத்து. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம இந்த பூமியில பார்த்திருக்கோம்? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மட்டும்தான். கவலையா வாழ்றதுக்கு இல்ல. இந்த மாதிரி வந்து அழுது நோயிட்டு அழுது வாழ்றதுக்கு இல்ல. சந்தோஷமா திருவிழாவை எப்படி கொண்டாடுவோம்? டான்ஸ் ஆடி இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ்ல ஆடுவாங்க. பின்னாடி திருவிழா சொன்னா திருவிழா போய் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா? அப்ப அந்த மகிழ்ச்சிகரமான அப்ப திருவிழாவை வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சிகரமா கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையோ திருவிழாவை போல மகிழ்ச்சியா கொண்டாட கவிஞர் சொல்லியிருக்காங்க. இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமா ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு காணொலி காண்பிக்கிற அந்த அடித்தளமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் பாருங்க. சரி, இப்ப அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு எது அடித்தளமா இருக்கு? அன்பு. அப்ப நம்ம திருவிழாவில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றிணைந்து அன்பு மலையால் வந்து அன்பு பொழியும் மன்னமா வந்து ஒன்றிணைவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில திருவிழாவை போல மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா நம்ம எந்த உணர்வோட இருக்கணும்? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? வாழ்க்கையே ஒரு திருவிழா கவிதைய படிக்க போறோம். ஆர்வமா இருக்கா?
ஆசிரியர் வந்து அதுக்கு கவிதை கொடுத்தார். பாஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, அதற்கு முன்னாடி நம்ம கவிதையை பார்ப்போம். கவிதையுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு சரி. இப்ப ஆசிரியர் வந்து வாழ்க்கையை ஒரு திருவிழா கவிதையை வந்து ஒப்புவிக்க போறேன். நயம், அதுல இருக்கிற உச்சரிப்பு, தொனி எல்லாமே வந்து கவனமா வந்து கவிதையை சொல்லவும். வாழ்க்கையே ஒரு திருவிழா, வாழ்ந்துள்ளோம் கொண்டாடவே, ஆழ்ந்துள்ளோம் அன்பிணைப்பில், அனைத்துயிரிலும் நாம் வாழ்வோம். வாழ்க்கையே ஒரு திருவிழா, வாழ்ந்துள்ளோம் கொண்டாடவே, ஆழ்ந்துள்ளோம் அன்பிணைப்பில், அனைத்துயிரிலும் நாம் வாழ்வோம். காலை எழுந்ததும் உன் அன்பினில், காரணம் இல்லாத மகிழ்ச்சியில், காலை எழுந்ததும் அன்பினில், காரணம் இல்லாத மகிழ்ச்சியில், சாலையில் நீர் தெளிக்கையில், தழுவும் நம் மனம் களிப்பினில், சாலையில் நீர் தெளிக்கையில், தழுவும் நம் மனம் களிப்பினில், நம்மை சுற்றிலும் அழகொளி, நம்மை சுற்றிலும் அழகொளி, ஞாயிறு ஒன்கதிர் நேருற, ஞாயிறு ஒன்கதிர் நேருற, செம்மை அன்பையே பொழிந்திடும், செம்மை அன்பையே பொழிந்திடும், செம்மை அன்பையே பொழிந்திடும், சேர்ந்து வந்திடும் ஊரெல்லாம், சேர்ந்து வந்திடும் ஊரெல்லாம், வியப்புற மக்கள் இயக்கமும், வியப்புற மக்கள் இயக்கமும், வேறு வேரொளி புட்களின், வேறு வேரொளி புட்களின், தயக்கம் ஒன்றிலா பள்ளிசை, தயக்கம் ஒன்றிலா பள்ளிசை, தழுவ செய்திடும் வாரியே, தழுவ செய்திடும் வாரியே, நாள் பொழுதெல்லாம் உன் அன்பொழி, நல்வழிக்கு என்னை அழைத்திடும், நாள் பொழுதெல்லாம் அன்பொழி, நல்வழிக்கு என்னை அழைத்திடும், நாள் பொழுதெல்லாம் உன் அன்புல நம்பிக்கையின் மகிழ் ஊட்டிடும், நாள் பொழுதெல்லாம் அன்புல நம்பிக்கையின் மகிழ் ஊட்டிடும், நாள் பொழுதெல்லாம் அன்புறவுதான் நலமும் வலுவும் தந்திடும், நாள் பொழுதெல்லாம் அன்புறவுதான் நலமும் வலுவும் தந்திடும், நாள் பொழுதெல்லாம் முன் அன்புயிர், நாள் பொழுதெல்லாம் முன் அன்புயிர், கணந்தோறும் வாழ உதவுமே, கணந்தோறும் வாழ உதவுமே. சரி, ஆசிரியர் வந்து ஒப்புவிச்சல்லவா? இந்த கவிதை ஒப்புவிச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? எதை பத்தி பேசுறாங்கன்னு? எதை பத்தி வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. அப்ப இந்த கவிதையோட பாடு பொருள்னா வாழ்க்கை. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்றாங்க? சந்தோஷமா, அதுக்கு அடித்தளமா இருக்கிறது. அப்ப இந்த கவிதையோட மையக்கருன்னா சரியா கேட்டுருக்கீங்க. வாழ்க்கையே ஒரு திருவிழா. பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு திருவிழா போன்றது. அதை வந்து நம்ம மகிழ்ச்சிகரமா கொண்டாடணும். நம்மளோட மகிழ்ச்சியை வந்து வேற யாருக்கும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. அது நம்மளோட சொத்து. நம்ம வந்து மத்தவங்களுக்காக வந்து நம்ம அழுந்தோம்னா வந்து என்ன ஆகிரும்? நம்மளோட மகிழ்ச்சியை வந்து இழந்துட்டு போயிடுவோம். அப்புறம் நம்ம வந்து வயசான பிறகு அந்த மகிழ்ச்சி வந்து திரும்ப ஆணு சொன்னாலும் சரி, அம்மா அப்பான்னு சொன்னாலும் சரி, அது வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமா இருக்கணும்னா இந்த பூமியில இருக்கிற உயிர்களிடத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? அன்பை செலுத்தணும். நம்ம அன்பை செலுத்தினால மற்றவங்க வந்து நம்ம கூட ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோட வந்து செயல்படுவாங்க. அப்ப அன்பு என்பது அடித்தளமா இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியா இருக்க. அடுத்து காலையில எழுந்ததும் உன் அன்பின் அந்த 2வது கண்ணில பாத்தீங்கன்னா நம்ம காலை கடன்களை வந்து நம்ம எழுந்ததுக்கு முன்னதாக வந்து நம்ம மகிழ்ச்சியா தொடங்கணும். காலையில எழுச்ச கையோட குளிக்காம கொள்ளாம ஸ்கூலுக்கு போய்கிட்டு முடியலாம் செய்வாம அப்படியே வந்து என்ன சொல்றது, அப்படியே வந்து பாத்ரூம்லாம் போகாம அப்படியே மூஞ்சிலாம் வந்து மகிழ்ச்சியாவே இருக்காது. சரியா? அப்படியே வந்து தூக்க கலக்கமா அந்த மாதிரி. அப்ப காலையில எழுந்திருக்கும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியா தொடங்கணும்னா என்ன செய்யணும்? நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். அப்ப நான் படிக்கிறப்ப வந்து என்னோட விரைவியலாளர் டாக்டர் காமினி வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு.
அப்ப நீங்களும் வந்து உடற்பயிற்சியை வந்து மேற்கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்வு வந்து அன்றைய தினம் வந்து இனிய பொழுதாக அமையும், மகிழ்ச்சிகரமாக அமையும். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து இந்த மலேசியால பாத்தீங்கன்னா வந்து கோலம் போடுவது வந்து ரொம்ப குறைவுதான். ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு காலையில 5 மணிக்குலாம் எழுந்திருவாங்க. விடிய காலை நேரத்துல 5 மணிக்கு எழுந்திட்டு சாலையில என்ன செய்வாங்க? போத தண்ணி தெளிக்கும் போது அந்த வியூவை பாத்திருக்கீங்களா? மகிழ்ச்சியா அப்படி அப்படி அப்படியா செய்வாங்க? இல்ல அப்ப மகிழ்ச்சியா நிதானமா கோலம் போடுவாங்க. அப்ப அதுவும் ஒரு மகிழ்வான ஒரு தருணத்தை தான் தருகிறது. இது கூட நீங்க செய்யலாம், காலையில கோலம் போடலாம். அதுக்குன்னு வந்து போட்டுறாதீங்க. அடுத்து நம்மை சுற்றிலும் 3வது கண்ணி பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம காலையில எழுந்திருக்கு முன்னாடி நம்ம முன்னுக்கு யாரை எழுந்திரிச்சிருப்பாங்க? சூரியன். இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அன்புள்ளம் படிச்சது இருக்கு. எப்படி நான் சொல்றேன், நமக்கு தவறாம என்ன செய்யுது? வெளிச்சம் கொடுக்குது, ஒரு அழகான ஒளியை கொடுக்குது. எங்கேயாச்சும் அது தவறு இருக்கா? அதுக்கு ஒரு அன்பு குணம் இருக்கு. எப்ப அது ஏதோ ஒரு ஏதாவது சூரிய அதுக்கு ஒரு பிரச்சனை, யாரோ தடை கொடுத்துட்டாங்க, யாரோ ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க தடை கொடுத்தாங்க. அப்ப அந்த அழகான ஒரு அன்பை தருகின்றது. அதே மாதிரிதான் நம்ம இங்க இருக்கிற உயிர்கள் இடத்துல இருக்கிறோம். அன்பை வந்து நம்ம பொழிஞ்சோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாமே என்னவா இருப்பாங்க? பாசிட்டிவ், நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம கெட்டதே சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி கெட்ட மனிதர்கள் தானே இருப்பாங்க. நல்ல எண்ணத்தை விதைக்கணும் என்ற கருத்தை சொல்றாங்க. அடுத்து வியப்புற மக்கள் இயக்கமும். இந்த கவிதை கடியில பாத்தீங்கன்னா மக்களுடைய செயல்பாடுகள் நம்மளை வியக்க வைக்குது. அதாவது நல்லவங்களோட கெட்டவங்களோட நல்லவங்க இப்படிப்பட்ட நல்லவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. சரி, இந்த வகுப்பை வந்து நீங்க கண்டறிந்த இருக்கும் வாழ்நாள் முழுவதும் வந்து நீங்க கண்டறிந்த நல்லவங்க யாரு? இப்படிப்பட்ட நல்லவங்களா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வாழ்த்துக்கள். சரி, வேற ஆளு சொல்ல முடியுமா? சரி சொல்லுங்க மோகனா. நீங்க எதற்கும் பார்த்து. ஆமா, நன்றி நன்றி. அப்ப இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுடைய வியக்கத்தக்கதா நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பறவைகள் ஓசைகள், பறவைகள் பேச முடியும், ஆனா அதோட சத்தங்கள் வந்து எவ்வளவு ஒரு காதுக்கு வந்து இனிமையா தருது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு இசையாய் மணந்து நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் வந்து என்ன படுத்துது? மகிழ்ச்சி படுத்துது. அதுதான் இதுல புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து வந்து நாள் பொழுதெல்லாம் நண்பொழி. அப்படின்னா என்னன்னா அன்பொழி என்றால் என்ன? அன்பு கை தட்டுங்க தர்ஷினி. அன்பொழி என்றால் யார் எல்லாமே நல்ல நல்ல வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகளா பேசிக்கிட்டே இருக்குது, நல்ல நல்ல வார்த்தைகளா பேசுறாங்களோ என்ன நடக்குமா? நல்ல நல்ல வார்த்தைகள் நம்ம கேட்டோம்னா என்ன செய்வோம்? நல்வழிக்கு என்னை அழைக்கிறோம், என்ன நல்ல வழிக்கு என்ன அழைக்கிறோம், கெட்ட வழிக்கு செய்யாது. அப்ப உங்க சுத்தி இருக்கிறவங்க என்னது? நல்ல நல்ல வார்த்தையா சொன்னாதான் நீங்க உயர முடியும், நல்ல வழிக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா ஈன வழிக்கு சொல்லிருப்பீங்க. ஈன நம்ம ஞான வழின்னு ஒரு கவிதை படிச்சோம்ல, ஈன வழிக்கு நம்ம ஞான வழி. ஓகே, ஞான வழி இல்லை. நாள் பொழுதெல்லாம் உன் அன்புல. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்புள்ளம் கொண்டவர்கள் இருந்தா நம்மளோட வாழ்க்கையை வந்து என்னது? நம்பிக்கையா இருக்கும். நம்ம வந்து மகிழ்வூட்டுற அளவுக்கு எப்போ என்ற கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஓகே, கடைசி நாள் பொழுதெல்லாம் அன்புறவு தான். அன்பு உறவுகள் நம்ம சுற்றி உள்ள மக்கள் எல்லாமே வந்து அன்புகள் நிறைந்த உறவுகளாக இருக்கணும். கெட்ட எண்ணங்கள், பகையை தீர்த்துக்கிற மக்கள் தான் இருந்து நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். ஓ ஆமா, இது பண்ணிடணும், இது பண்ணிடணும்ல. அப்ப அவங்ககிட்ட சேராம அந்த அன்பு உறவுகளை வந்து நீங்க என்ன செய்யணும்? விலக்கிடணும். அப்ப விலகி செய்து இந்த அன்பு உறவுகள் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? நலமும் வலுவும் தந்திடும். அப்படின்னா என்னது? இந்த அன்பு உறவுகள் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில மன வலிமை ஏற்படும். அதாவது மன ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியம் அன்பு உறவுகள். ஆசிரியரா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், நண்பர்கள், முக்கியமா நண்பர்கள், சரியா, சகோதரர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பு உயிர்கள் இருந்தாங்கன்னா நம்ம ஒவ்வொரு நொடியும் செகண்ட் கணக்கா நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம். அப்ப இது ரொம்ப முக்கியம். நம்ம யாரை நல்லபடியா தேர்ந்தெடுக்கணும்? அதேதான். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு திருவிழாவை போன்றது. சந்தோஷமா நம்ம இந்த வாழ்க்கையை வந்து எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம சந்தோஷமா திருவிழாவை போல கொண்டாடணும். இந்த கவிதையை யார் எழுதியிருக்கிறா? சரியா? இப்ப கற்றல் தரம் பாத்தீங்கன்னா கவிதையில் உள்ள நயத்தை விளக்குவார்.
அதற்கு முன்னாடி ஆசிரியர் காணொலி காண்பிப்ப இந்த காணொலியில வந்து உங்க முதன்மை கதாபாத்திரம் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து பயணிக்க போறீங்க. சரியா? அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை வந்து அடையாளம் கண்டு தொடர்ந்து ஒரு நடவடிக்கைகளை வந்து நீங்க ஈடுபாடு செலுத்தணும். சரியா? மாலா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் எப்படி போனுச்சு? இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷல் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு ஸ்கூல்ல ஆசிரியர் என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? அன்னைக்கு வாழ்க்கையே ஒரு திருவிழா என்னும் கவிதையை பற்றிய பொருள் என்கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தத. இன்னைக்கு என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? அந்த கவிதையை பற்றிய படிச்சுட்டு இருந்தாங்க. பாட்டி, என்னை விட நீங்க தான் வாழ்க்கையே ஒரு திருவிழா என்ற கவிதையை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கீங்க. இன்னைக்கு அந்த கவிதையில இருக்கின்ற நயங்களை பற்றி படிச்சோம் பாட்டி. அற்புதம். எனக்கு தமிழில் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கேன். எனக்கு சொல்ல முடியுமா? சரி பாட்டி, நம்ம பிளாஷ்பேக்கு போகலாமா? மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இதற்கு முன்னதாக வாழ்க்கையே ஒரு திருவிழா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கவிதை நயம் என்றால் என்ன ஆசிரியை? அதுவா, கவிதை நயம் என்பது கவிதையின் அழகு, அதன் தனித்துவமான வடிவமைப்பை புலப்படுத்தி அவற்றிலுள்ள உணர்வுகளை பரிமாறும் திறனை குறிக்கிறது. கவிதை நயம் என்றால் அந்த கவிதைக்கே அழகுன்னு சொல்லலாம். ஓ, கவிதைக்கு அழகு சேர்ப்பதுதான் நயம் என்று நாம் சொல்லுவோமா? கவிதை நயங்கள் எத்தனை வகைப்படும் ஆசிரியை? அருமையான கேள்வி பாலா. கவிதை நயங்கள் மொத்தம் 3. அவை ஓசை நயம், சொல் நயம் மற்றும் பொருள் நயம். ஓசை நயம் என்றால் என்ன ஆசிரியை? எதுகை மோனை அதுவா? தெரியாது சொன்னீர் பாலா. ஓசை நயம் 4 வகைப்படும். எதுகை, மோனை, சந்தம், இயைபு ஆகும். அதனால ஆசிரியர் செயற்திறன் நுண்ணறிவு, அதாவது AI எனப்படும் டெக்னாலஜியால் ஆக்கம் பெற்ற காணொலி ஒன்றினை காண்பிக்கப் போகிறேன். ஒன்று கவனியுங்கள். வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் மொத்தம் 4 ஓசை நயங்கள் உள்ளன. அவை எதுகை, மோனை, சந்தம் மற்றும் ஏவம் ஆகும். 2ஆம் இடத்தில் ஓசை ஒன்றி வந்தால் அதனை எதுகை என்று சொல்வோம். எடுத்துக்காட்டாக முதல் கண்ணியில் வாழ்க்கையே எனும் சொல்லில் என்ற 2ஆம் எழுத்தின் ஓசையும் அதனை தொடர்ந்து வரும் ஆழ்ந்துள்ளோம் என்ற சொல்லின் 2ஆம் எழுத்தான என்ற ஓசையும் சமமாக உள்ளது. இதனைத்தான் எதுகை என்றழைப்போம். தொடர்ந்து வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள மோனையை கண்டறியலாம். சீர்களின் முதல் எழுத்து ஓசையால் ஒன்றி வந்தால் அதனை மோனை என்றழைப்போம். எடுத்துக்காட்டாக முதல் கண்ணியில் வாழ்க்கையே எனும் சொல்லின் முதல் எழுத்தான வாவும் வந்துள்ளோம் என்றும் சொல்லின் முதல் எழுத்தும் ஓசையால் ஒன்றி வந்துள்ளது. வெவ்வேறு அடிகளை கொண்டிருப்பதால் அதனை அடிமோனை என்றழைப்போம். தொடர்ந்து சந்தம் என்பது சீர்களின் எல்லா எழுத்தும் ஓசையால் ஒன்றி வருவதை காட்டுகின்றது. எடுத்துக்காட்டாக 4ஆம் கண்ணியில் நிலவும் வலுவும் எனும் 2 சொற்களின் எல்லா எழுத்துக்களும் ஓசையால் ஒன்றி வந்துள்ளன. இறுதியாக இயல்பு என்பது அடிகளில் இறுதி எழுத்து அல்லது சொல் ஒன்றி வருவதை குறிக்கின்றது. எடுத்துக்காட்டாக 2ஆம் கண்ணியில் அன்பில் மற்றும் கழிப்பில் எனும் 2 சொற்களின் இறுதி எழுத்துகள் ஒன்றி வந்துள்ளதை நம்மால் காண முடிகின்றது. நன்றாக புரிந்துவிட்டது ஆசிரியை. சரி, அடுத்து சொல் நயம் என்றால் என்ன ஆசிரியை? சொல் நயமா? சொல்லுக்கு அழகு மெருகூட்டுவதை சொல் நயம் என்று சொல்லலாம். இதனை சொல்லாட்சி என்றும் அழைக்கலாம். இதற்கான காணொளியை பார்ப்போம் வாரி. கவிதையின் அடுத்த நயக்கூறாக விளங்குவது சொல் நயமாகும். இக்கவிதையில் பல சொல் நயங்கள் அல்லது சொல்லாட்சி அடங்கியுள்ளன. அவை ஆண்டுள்ளம், ஒன்கதிர், நேருட, அன்பொடி, பல்லிசை, கணந்தோறும் என பல சொல் நயங்கள் இக்கவிதையில் உள்ளடங்கியுள்ளன. நன்றாக புரிந்துவிட்டது ஆசிரியை. வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள
நயங்களை நான் இன்று அறிந்துள்ளேன். இதனை என் பாட்டியிடம் நான் சொல்லப் போகின்றேன். அன்று வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள பொருளை உன் பாட்டியிடம் நீ சொன்னேன் அல்லவா? உன் பாட்டிக்கு மிகவும் பிடித்துள்ளது. அதனை போல் இன்று நாம் படித்த நயங்களை பற்றியும் உன் பாட்டியிடம் பகிர்ந்து கொள். நிச்சயம் அவர் மகிழ்ச்சி அடைவார். கவிதை நயத்தில் இத்தனை கூறுகள் இருக்கின்றதா? அற்புதம்! ஓசை நயம், சொல் நயம், பொருள் நயம், 3 கூறுகள் உள்ளது என்று சொன்னீர். ஆனால் எனக்கு இன்னும் பொருள் நயத்தை சொல்லவில்லையே. அதுவா, இன்று மூவார் முருகன் கோயிலில் கார்த்திகை திருவிழா கோலாகலமாக நடக்கப் போகின்றது அல்லவா? அங்கு நான் உங்களிடம் சொல்கின்றேன். சர்ப்ரைஸ்! இன்று திருவிழாவிற்கு வந்தவர்கள் எப்படி பாருங்களே, எல்லோரும் முகத்திலும் ஆனந்தம் பொங்கி வருகின்றது. ஆமாம், நீ சொல்வது உண்மைதான் பாலா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். சரி, இப்பயாவது பொருள் நயம் என்றால் என்ன என்பதை தெரிவிக்கவும் பாலா. பொருள் நயம் என்றால் கவிதையின் பொருளை குறிப்பது பாட்டி. அதனை தெரிநிலையாகவும் புதைநிலையாகவும் பகுக்கலாம். அதனை போல் கவிஞர் கோவேந்தன் வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையின் மூலமாக நம் வாழுகின்ற வாழ்க்கை திருவிழா போன்றது என்ற கருத்தினை முன்வைக்கின்றார். அதனால் நான் பாட்டியிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த கார்த்திகை திருவிழாவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு படுத்தி ஒரு கருத்தினை தெரிநிலையாக கூற முடியுமா பாட்டி? கண்டிப்பாக பாலா, உனக்காக சொல்கின்றேன். வாழ்க்கையில் அன்பு மிக இனிமையான தருணங்களை படித்துக் கொடுக்கின்றது. அதை திருவிழாவாக கொண்டாடி வாழ வேண்டும் என்று கவிஞர் தெரிநிலையாக எடுத்துரைக்கின்றார் என்று நான் எண்ணுகின்றேன். அதனை போலேதான் இந்த கார்த்திகை திருவிழாவும். இங்கு மக்களின் கூட்டம் அன்பு மழையால் கொட்டுகின்றது. மக்கள் இந்த திருவிழாவை அன்பு மிக தருணங்களை கொண்டு மிக பரவசமாக கொண்டாடுகிறார்கள் என்று கூறினார் மிகையன்று. சரியாக சொன்னீர்கள் பாட்டி. இந்த கார்த்திகை திருவிழாவில் வருகை புரிந்திருக்கும் மக்கள் அனைவரும் அன்பு உணர்வினை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றனர். அதனால்தான் கவிஞர் கோவேந்தன் நம் வாழ்க்கையே ஒரு திருவிழா போன்றது என்று உபயோகப்படுத்தி பேசியுள்ளார். சரி, இப்பொழுது முதலில் கருத்தினை நாம் பார்ப்போம். அதாவது வாழ்க்கையில் காணும் யாவற்றையும் ரசித்து மகிழ்வுடன் வாழ்வதே சிறப்பு எனும் கருத்தை கவிதையின் வழி நயமாக கவிஞர் உரைக்கின்றார். எவ்வளவு அவ்வளவுதான். சரியா? சரி, கவிதை நயங்கள் மொத்தம் எத்தனை? 3. ஓசை நயம் எத்தனை வகைப்படும்? 4. என்னென்ன? எதுகை, மோனை, சந்தம், இயல்பு. ஓகே, பொருள் நயம் எத்தனை இருக்கு? 2. ஓகே, சொல் நயம் என்றால் என்ன? சரி, இப்ப ஆசிரியர் வந்து 6 குரூப்பா பிரிக்க போற. 6 கட்டி இருக்கனால 6 குரூப் பிரிச்சுக்கோங்க. நீங்க சொந்தமா முடியுமா? ஏதேனா 6 குரூப் இருந்தா ஓகே. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். 6 குரூப் இருக்கா? சரி, இப்ப விரைவாக ஓகே, தலைவர் மட்டும் வரும். சரி, இப்ப வந்து இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஆசிரியர் யார் யார் வந்து இந்த வகுப்புல வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, இந்த மாதிரி சோர்வுல மகிழ்ச்சியா இருக்கோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, மணிக்கு அவருக்கு சரி, இதுல வந்து நீங்க என்ன செய்யறாங்க? இத வந்து சுப்பத்துல வந்து எந்த நம்பர் வேணும் கொடுத்துட்டு அதுல வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். கவிதை கண்ணியா இருக்கலாம், இல்ல என்ன வேணாலும் இருக்கலாம். அது நீங்க குழு முறையில நயங்கள் அதை கண்டறிஞ்சு 2 நிமிடம் மட்டும் தான்
முன்னுக்கு வந்து நான் கூப்பிடுறப்ப நீ வரும் சரியா சரி நிஷாந்தி கரெக்டா சொல்றாக்கே பிரச்சனை இல்ல அது வந்து ஃபாலோ பண்ணா போதும் ஓகே 5 அப்ப 5ஆம் இடத்துல உங்களுக்கு கவிதை தொடர்ந்து எடுங்க ஓகேவா சரி ஓகே போங்க சீக்கிரம் பிக்சர் பண்ணுங்க ஓகே பிக்சர் பண்ணுங்க 12:30 மணி ஆச்சு அதுக்கும் மேலே டைம் அப்புறம் எல்லாம் நடந்துட்டேன் திருப்பி குரூப்பில் போட்டேனா அதுக்கப்புறம் போவாங்க அவங்கள போய் பேசுறதுனால ஓகே உங்களுக்கு கிடைத்த கவிதை கண்ணியில இருக்கிற நயங்களை கண்டறிஞ்சு நானும் போயிட்டோம் ஓகே அடுத்து தொடர்ந்து 2 நிமிடம் நடந்துட்டேன் ஒரு குரூப் யாரு டைம் ஒரு குரூப் சீக்கிரம் யார் டைம் கீப்பரு ஓகே என்ன பண்ணுங்க சீக்கிரம் இன்னும் 2 நிமிடம் ஓகே அதுல இருக்கிற உங்களுக்கு கிடைத்த கவிதை கண்ணில இருக்கிற நயங்களை வந்து கண்டறியணும் ஓகே இன்னும் 1 நிமிடம் ஓகே ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பேடு மாதிரி கொடுத்திருக்கல அதுல இருக்கிற நீங்க நோட்ஸ் வந்து ரூஜ் பண்ணிக்கலாம் மேற்கோளாக கொண்டுலாம் ஓகே இன்னும் 50 வினாடிகள் தோணு 5 நிமிஷம் ஏன்னா அது 28க்கு ஆரம்பிச்சு ஓகே முடித்தவர்கள் முன்னுக்கு வரலாம் 28க்கு ஆரம்பிச்சு பிரதிநிதி மட்டும் வந்தா போதும் நேற்று சாப்பாடு குரூப் பாக்கி ஓகே 30 29 28 27 26 25 26 27 15 முன்னுக்கு வந்து பிரதிநிதி 9 8 7 6 3 ஓகே சரி நான் உனக்கு வேலை இப்ப நான்கு கேள்விகள் கேட்பேன் ஓகே எல்லாரும் வந்துட்டீங்களா ஓகே டைம் யார் வந்து டிஸ்குவாலிஃபை சரி இப்ப ஆசிரியர் 4 கேள்வி கேட்பேன் அந்த 4 கேள்விக்கு வந்து 5 வினாடிகள் 5 4 3 2 1 சொல்றதுக்கு முன்னாடி யார் வேகமா அந்த பதில் அமைக்கிறோம் அவங்களுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்க குரூப்புக்கு புள்ளிகள் யார் வேகமா அமைக்கிறாங்க இல்ல குரூப் பிரதிநிதி தான் ஓகே வாங்க அந்த 5 பேர் தான் இருக்கீங்க சுனிதா முடிந்தது ஓகே ஒரு மார்க் வெட்ட வரும் ஓகே எல்லாரும் வரிசையா நில்லுங்க ஏன்னா ஒரே கோட்ல இருந்தா தான் யாரு தினேஷ் முன்னுக்கு வாங்க நீங்க பின்னாடி நிக்க ஓகே ஒரே கோட்ல அங்க வந்து சுனிதா எப்படி தள்ளிங்க வேகமா வந்து எல்லாம் ஒரே வரிசையில நில்லுங்க ஓகே முதல் கேள்வி உங்களுக்கு கிடைத்த கண்ணியின் ஓசை நயம் ஒன்றுமே குறிப்பிடுங்க 5 வினாடி 5 4 ஓகே ஓகே
5 4 தர்ஷினி, 3 2 1 ஓகே ஓகே சொல்லுங்க என்ன கவிதை கிடைச்சு ஓகே இல்ல ஒன்று சொன்னா போதும் எப்படி சொல்றீங்க விளக்கணும் இரண்டாம் எழுத்து வந்து இல் எதோட எது எந்த இரண்டு எழுத்துக்கள் நால் புழு அதோட இரண்டாம் எழுத்து வந்து இல் வந்து ஓகே ஒரு புள்ளிக்காரங்க ஓகே அடுத்து ஓகே ரெண்டா நீங்க இருக்கலாம் யார் அதிகமா புள்ளிக்காரங்க ஓகே அடுத்து உங்களுக்கு கிடைத்த கவிதை கவிதையே புதை பொருளை கூறவும் 5 4 ஓகே லுமிதா முடியும் ஏன்னா முதல் இருக்குடா 4 3 2 1 துணிய உங்களுக்கு கிடைத்த கவிதையின் புதை பொருள் ஒன்றை குறிப்பிடுங்க ஒரு ஏற்புடைய பதில் எதனால ஓகே சொல்லுங்க எல்லாம் கருப்பு சட்டை தான் நம்ம போடுறது. நான் புழுத வந்து யார் அன்பால் பேசுறாங்க அந்த அன்பால் பேசுனா நடுவழிக்கு சரி ஓகே அடுத்த மூன்றாவது கேள்வி உங்களுக்கு கிடைத்த கவிதை கணியின் ஏய்வு ஒன்றினை குறிப்பிடுங்க 5 4 3 1 ஓகே சொல்லுங்க ஓகே உங்களுக்கு இருந்த ஒரு நயம் சொல்லுங்க எங்களுக்கு இருந்த நயம் வந்துட்டு சொல் நயம் இருக்கு நேருரை என்ன நேருரை வந்துட்டு நேர்மையா ஓகே கடைசி கேள்வி நல்லா கேளுங்க உங்களுக்கு கிடைத்த கவிதையில் உள்ள இரண்டு சொல்லாட்சியை குறிப்பிடவும் சொல்லாட்சி என்றால் என்ன சொல் 4 3 2 1 எல்லாம் தூரமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் கூடிய போயிடுச்சு. சரி எல்லாருக்கும் வாய்ப்பு 5 4 3 2 1 ஓகே முடிச்சிட்டு கணந்தோறும் அன்புறவு ஓகே அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற குழு வந்து நீங்க தான் ஓகே அதிகமா மகிழ்ச்சியா இருந்தவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருந்தீங்க முன்னி குதிச்சு மகிழ்ச்சியா இருந்தது ஜீவித்ராவும் வாணிசிகை தான் ரொம்ப மகிழ்ச்சியா துணி கொடுத்துருக்காங்க யாரும் பிச்சு நம்ம என்ன படிச்சோம் யாரும் சொல்ல முடியுமா கவிதை சொல்நயம் அப்புறம் எதுகை மோனை வேற என்ன படிச்சோம் அப்புறம் பாடுபொருள் மையக்கரு இதெல்லாமே நம்ம படிச்சோம். முக்கியமா எதை படிச்சோம் கவிதையோட சொல்நயம் ஓகே அது வர செஞ்சு எடுத்துட்டு